இப்ப ரஷ்யாவை பார்க்கலாம். ரஷ்யா இந்த இவ்வளவு தூரம் தப்பி பிழைத்ததுக்கு 28,000 தடைகள், 28,000 தடைகளுக்கு தப்பி பிழைத்ததுக்கு காரணம் என்றால் புட்டினை பொறுத்தவரையில் அவற்றை பிஹெச்டியே எக்கனாமிக்ஸ்ல தான் பிஹெச்டி. அது மட்டும் இல்லாத ரஷ்யாவோட மத்திய வங்கியை இந்த ஆளுநர் அவ்வாறு பெண் ஒரு பிரில்லியன்ட் ஆனார். அதுதான் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை தக்கவை. அப்ப இந்த பொருளாதார போர் என்று சொன்னால், இப்ப பொருளாதார போர் நான் கூறிய இந்த இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, சீனான்ற பொருளாதார வளர்ச்சி, அப்ப இது அமெரிக்காவுக்கு ஒரு சவாலான விடயம். அப்ப இது சவாலான விடயம். அப்ப இந்த இரண்டையும் அமெரிக்கா ஏதோ ஒரு வழியில் முடக்க வேண்டிய ஒரு நிலை. என்று சொன்னால் இவர்கள் 2 பேரும் பிரிக்ஸில் இருக்கிறார்கள். அப்ப பிரிக்ஸ் இப்ப அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய டாலருக்கும் சவால் விடுற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், இப்போது அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவர் வந்த போது கூட இந்திய அதிகாரிகள் காலிஸ்தான், அமெரிக்காவில் இருக்கின்ற காலிஸ்தான் அமைப்பு தொடர்பாக தான் பெருமளவில் கதை பேசினார்கள். ஆனால் அவர்கள் பிடி கொடுக்கவில்லை. அதே போல மைக் பொம்பியோ வந்த போதும் காலிஸ்தான் அமைப்பு தொடர்பாகத்தான் பேசினார்கள். அவர்கள் அது தொடர்பாக பெருசாக ஒன்றும் பேசவில்லை. இப்ப இந்தியாவையும் இலங்கையையும் அவர்கள் ஏதோ ஒரு வழியில் தனித்தனியாக கையாள போகிறார்கள். எந்த ஒரு விதத்திலும் இந்தியா இலங்கையில் ஒரு ஆதிக்கம் செலுத்துவதை அமெரிக்காவும் விரும்பவில்லை, அமெரிக்கா இலங்கையில் ஆதிக்கம் செலுத்துவதை இந்தியாவும் விரும்பவில்லை. இதற்கு அப்பால் சீனான்றது இன்னொரு விதம், இன்னொரு பூகோள அரசியல் போட்டியாளர். அது இலங்கையில் முற்றுமுழுதாக இலங்கையை ஒரு தன்னகப்படுத்தியதாகத்தான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாண்ட BYD என்றது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள். அதான் இப்ப எலோன் மஸ்கின் டெஸ்லாவை விட மிக வேகமாக வர்த்தகத்துல முன்னகர்ந்து கொண்டு போறது. அதுதான் அவர்கள் கிட்டத்தட்ட 500 வெஹிக்கிள் அம்பாந்தோட்டையில் இறங்கி இருக்கின்றது. மேலும் ஒரு 2000 வெஹிக்கிள் வரப்போகிறது. அந்த நிறுவனத்தின் கிளை ஒன்று காலியில் திறக்க போகிறார்கள். அது மட்டுமல்லாது அடுத்த மாதம் சீனாவின் உயர்மட்ட குழு ஒன்று வருகிறது. கிட்டத்தட்ட $3.4 பில்லியன் பெறுமதியான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அம்பாந்தோட்டையில் அமைக்க போகிறார்கள். அதே சமயம்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வருகிறார் இலங்கைக்கு. அவர் வருகின்ற சமயம்தான் இந்த ரோகண விஜய வீராண்ட முதலாவது புரட்சி இடம்பெற்ற 71ஆம் ஆண்டு புரட்சி இடம்பெற்ற நாள் தான் மோடியும் கொழும்பில் இறங்க போவதாக கூறப்படுகின்றது. இப்ப எல்லா பயணங்களையும் அல்லது நடக்கின்ற சம்பவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை உள்ளூர் அரசியலை விட இலங்கையை சுற்றி இடம்பெறுகின்ற பூகோள அரசியல் தான் எதிர்காலத்தின் இலங்கை அரசை தீர்மானிக்கும்.